பேன் சூடானதும் கொஞ்சம் 2 ஸ்பூன் அளவு எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் சோம்பு ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே ஒரு ஏலக்காய், 2 லவங்கம், ஒரு பிரியாணி இலை ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இது கூட நறுக்கி வச்சிருக்கிற பெரிய வெங்காயம் ஒன்று ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இது கூட நறுக்கி வச்சிருக்கிற 2 பச்சை மிளகாவும் கறிவேப்பிலையும் ஆட் பண்ணிக்கிறேன். அரைச்சி வச்சிருக்கிற இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கி விடுவோம். இது கூட நான் இப்போ நறுக்கி வச்சிருக்கிற 2 தக்காளி ஆட் பண்ணிக்கிறேன். அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இது கூட 1/4 ஸ்பூன் அளவு மஞ்சத்தூளும் 1/2 ஸ்பூன் அளவு கொத்தமல்லி தூள், 1/2 ஸ்பூனுக்கும் கம்மியாக மிளகாத்தூளும் ஆட் பண்ணிக்கலாம். இது கூட நான் ஆல்ரெடி வேக வச்சிருக்கிற வெள்ளை சுண்டல் ஆட் பண்ணிக்கிறேன். இது கூட தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா கிளறி விடுவோம். ஸ்டேஜில் நல்லா மூடி போட்டு மூடி வச்சிடலாங்க. நல்லா கொதிச்சு வரட்டும். இப்போ மசாலா நல்லா ரெடி ஆயிடுச்சுங்க. இது கூட நான் அரைச்சி வச்சிருக்கிற தேங்காய் பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கிறேன். தேங்காய் பேஸ்ட்டுக்கு தேங்காயோடு சேர்த்து ஒரு பச்சை மிளகா, 2 முந்திரி, கொஞ்சம் சோம்பு போட்டு அரைச்சி எடுத்துருக்கேங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாங்க. இது ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம இறக்கிடலாம். இந்த சன்னா குருமா இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி எல்லாத்துக்குமே ரொம்ப சுவையாக இருக்குங்க. கூட மேலே கறிவேப்பிலை, புதினா, கொத்தமல்லி தழை போட்டு தூவி நம்ம எடுத்து வச்சுக்கலாம். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்து உங்களோட கமெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள்.